செயல்படுத்தும் மற்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த போராட்டத்தின் மூலியமாக தெளிவான ஒரு நம்மளுக்கு ஒரு பதில் கிடைக்கும் என்பதை நம்பியெல்லாம் நாம் இதில் இறங்கியிருக்கிறோம். நிர்வாக போக்கு என்பது ஒருத்தவருக்கு பாரபட்சம் இல்லாத வகையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒருவருக்கு ஒரு டியூட்டி போடுறது என்பது ஆர்டர் வைஸ் போடுறாங்க. ஒரு 10 மெம்பர்ஸ், கிட்டத்தட்ட 10 மெம்பர்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களுக்கே திருப்பி டியூட்டி போடுறது, அவங்களுக்கே நிர்வாக போக்கே இவங்க மட்டும்தான் அந்த டியூட்டி பார்க்கணும்னு சொல்லி ஒரு வல்கரான இவங்க பார்த்தே ஆகணும், கட்டாயப்படுத்தி அவங்கள செய்யணும் அந்த டியூட்டியில அப்படின்னு சொல்லி மிரட்டுறது, மிரட்டி இவங்களை அடிமைப்படுத்தி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்து கொண்டிருந்தது. இந்த வட்டாட்சியர் நிர்வாகத்தை கண்டித்துட்டு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியுள்ளோம். மேலும் நிர்வாகம் அதாவது சீனியாரிட்டி பிரகாரம் போஸ்டிங் போட வேண்டியவர்களுக்கு போடாத பட்சமும் அவங்களுக்கு தேவையா, அதாவது அவங்க நிர்வாகத்துக்கு யாராரு முக்கியம் இல்லை, அவங்களே டிசைட் பண்ணிட்டு சீனியாரிட்டி உள்ளவங்களை எல்லாத்தையும் பின்ன வச்சு தள்ளிட்டு அவங்களுக்கு முக்கியமானவங்களை மட்டும் வச்சு ஒரு சீனியாரிட்டி பிரகாரம் ரெடி பண்ணி அவங்கள நோட்டீஸ் போர்ட்ல வச்சு அவங்கள கௌரவிச்சு அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. இது நேற்று நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா இந்த விஷயம் அப்ப சீனியாரிட்டி பிரகாரம் வேலை பார்க்குறவங்க சீனியாரிட்டியில உள்ளவங்க எல்லாம் இதை பார்த்துட்டு பார்க்க வேண்டியதான். இதுல நாங்க எல்லாருமே படிச்சு ஒரு அறிவு நல்ல ஒரு டேலண்டான ஒரு இதெல்லாம் நாங்க படிச்சு எம்ஏ, டிடிஎட், எம்பிபிஹெச் எல்லாமே பண்ணிட்டு வந்துதான் அந்த நிர்வாகத்துல உட்கார்ந்துருக்கோம். நாங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு போக்குல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவங்க இருக்கிறாங்க. நேற்று உடனே ஒரு சீனியாரிட்டி பிரகாரம் உள்ளவங்க ஒரு லிஸ்ட் ஒரு 8 பேர் மேல ஊற்றி சீனியாரிட்டியே இல்லாம, அதாவது எனக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி உள்ளவங்க பேரை ஒரு 4-5 பேரை அந்த நோட்டீஸ் போர்ட்ல வைக்கிறாங்க. நோட்டீஸ் போர்ட்ல வச்சுட்டு இதுதான் சீனியாரிட்டிமா எனக்கு ஒரு தகவலை சொல்றாங்க.